இந்த கிளைமேட்டுக்கு இருமல் தும்மல் சளின்னு இருந்துச்சுன்னா இதை மாதிரி சிக்கன் சூப் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த சிக்கன் ஷோர்பா பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை சூடுபடுத்தி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பல்லாரியை போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இது கூட கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எலும்புகளோடு உள்ள சிக்கன் பீசஸையும் தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையே நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துட்டு நல்லா சூடாக குடிச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட இருமல் தும்மல் சளியாக இருந்தாலும் கண்டிப்பாக உடனே கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.